வணக்கம். கீழமை நீதிமன்றங்களுக்கான அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்காக ஜூன் மாதம் 20ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை 6 நாட்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டேட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாங்க பார்த்தீங்களா. அந்த டேட்ஸில் அப்ளை பண்ணி முடித்தவங்க இதுவரை எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அப்படின்னு சொல்லி மாவட்ட வாரியாக பார்த்துட்டு வர்றோம். அதன் அடிப்படையில் திருச்சி மாவட்டத்தில் வாட்ச்மேன், அதர் போஸ்டிங்ஸ், அப்புறமேட்டுக்கு சீனியர் பெயிலிஃப், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், இந்த மாதிரி எல்லா போஸ்டிங்கும் அப்ளை பண்ணவங்க எவ்வளோ பேர் அப்படின்றது இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ திருச்சி டிஸ்ட்ரிக்டில் வாட்ச்மேன் போஸ்டிங் ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா 1267வது நபராக அப்ளை பண்ணியிருக்காரு. எப்பனா ஜூன் 22ஆம் தேதி அன்னைக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ அங்கிட்டு லாஸ்ட் டேட் முடிய ஒரு 4 நாள் வரை இருக்குது டைமு. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எப்படியும் இந்த டிஸ்ட்ரிக்டில் இந்த வாட்ச்மேன், மசாஜ் இந்த மாதிரி போஸ்டிங்க்கு 1500 நபர்கள் வரை அப்ளை பண்ணியிருக்கலாம் அப்படின்றத உறுதிப்படுத்திக்கலாம், உறுதியாக சொல்லலாம். ஏன் இப்படி உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னால் நம்ம போஸ்ட் பண்ண திருச்சி வாட்ச்மேன் மசாஜுக்கான வீடியோவில் பாருங்கள். நம்ம அப்பயே சொல்லியிருப்போம், எப்போ மே மந்த்து அப்ளை பண்ணி முடித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 1300 நபர்களுக்குள்ளே தான் இருப்பாங்க அப்படின்றத சொல்லியிருந்தோம். அது நடந்திருக்கு. இப்போ நீங்கள் கண் கூட பார்க்குறீங்க, அப்படி தானே? ஸோ அதுக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். அதை நீங்கள் கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, விஷயத்துக்கு வருவோம். இப்போ இங்கே 1500 பேர் வரை அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கே வேக்கன்சி வந்து 64 வேக்கன்சி இருக்குது. அப்போ உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் முடிச்சு உங்களுக்கு இந்த நெக்ஸ்ட் ப்ராக்டிக்கல் கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு செலக்ட் பண்ணுறது ஒரு 320க்கு மேற்பட்ட நபர்களை செலக்ட் பண்ணுவாங்க. அப்படி தானே? சரி, இங்கே காம்படிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இங்கே ஒரு 750-700 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து வெரி வெரி லோ காம்படிஷன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்போம். இல்லாட்டி ஒரு 1000 பேர் அப்ளை பண்ணியிருந்தா ஜஸ்ட் லோ காம்படிஷன் அப்படின்றது சொல்லியிருப்போம். ஆனால் இங்கே 1500 பேர் வரை அப்ளை பண்ணியிருக்காங்க. இவ்வளோ இந்த வேக்கன்சிக்கு 64 வேக்கன்சிக்கு அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சமாக டஃப் அப்படின்றதுக்கு தான் செய்யுது. இந்த ஒரு வாட்ச்மேன் இந்த மாதிரி மசாஜ் போஸ்டிங்கே திருச்சியில் வந்து கொஞ்சம் லைட்டாக டஃப் இருக்க தான் செய்யுது அப்படின்றத நம்ம வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறணும். அடுத்து இதே சேம் திருச்சி டிஸ்ட்ரிக்டில் வந்து சீனியர் பெயிலிஃபுக்காக அப்ளை பண்ணவங்க ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா ஜூன் 21ஆம் தேதி அப்ளை பண்ணியிருக்காங்க. எத்தனாவது நபராக பார்த்தீங்கன்னா 4286வது நபராக அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ அங்கே லாஸ்ட் டேட் முடிகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எப்படியும் அப்ராக்சிமேட்டாக இங்கே ஏன் கன்ஃபார்மே பண்ணிக்கலாம் போல் 5000 பேர் வரை இங்கே அப்ளை பண்ணியிருப்பாங்க. இந்த சீனியர் பெயிலிஃப் இந்த மாதிரி போஸ்டிங்க்கு, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இந்த மாதிரி போஸ்டிங்க்கு 5000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம கன்ஃபார்மே பண்ணிக்கலாம். ஏன் இப்படி உறுதியாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால் போஸ்ட் பண்ண திருச்சி சீனியர் பெயிலிஃப், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கான வீடியோ எடுத்து பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கூட வைக்கிறேன் நான். அங்கே நம்ம சொல்லியிருந்தோம் எப்படியும் இந்த டிஸ்ட்ரிக்டில் இந்த போஸ்டிங்க்கு வந்து ஒரு 3800 பேர் வரை அப்ளை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருந்தோம். அது இப்போ நடந்திருக்குங்க. ஆமாங்க, இப்போ 21ஆம் தேதிக்கு அப்ளை பண்ணுறது 4286வது நபர் பார்க்குறீங்க. அப்போ கண்டிப்பாக இங்கே நம்ம அதுக்கு முன்னால் அப்ளை பண்ணவங்க 3800 பேர் சொன்னது கன்ஃபார்மாக நடந்திருக்கு. அப்படி தானே? சரி, ஓகே. இப்போ வீடியோக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா வேக்கன்சி வந்து இங்கே 16 வேக்கன்சிக்கு 4286 சாரி அப்ளை பண்ணது இந்த நம்பர் கவுண்டு. ஆனால் 5000 பேர் வேறு அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காம்படிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஜஸ்ட் லைட்டாக டஃப் இருக்குது. அப்போ லைட்டாக டஃப் காம்படிஷன் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த 16 வேக்கன்சிக்கு ஒரு 2500 முதல் 3000 வரை அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கூட சரி, ஓகே, இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு லோ காம்படிஷன் அவர்களுக்கும் சொல்லியிருந்திருப்போம். இல்லாட்டி ஒரு 4000 4500 அந்த ரேஞ்சுனா கூட பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் காம்படிஷன் சொல்லியிருந்திருப்போம். பட் 5000 சொல்லும் போது இங்கே வந்து கண்டிப்பாக ஒரு லைட்டாக ஒரு ஜஸ்ட் லைட்டாக ஒரு டஃப் காம்படிஷன் இருக்குது அப்படின்றத திருச்சி டிஸ்ட்ரிக்டில் புரிஞ்சுக்கணும் இந்த ஒரு சீனியர் பெயிலிஃப் போஸ்டிங்க்கு. ஓகே, இந்த சேனலில் இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்கள் டிஸ்ட்ரிக்ட் சொல்லணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து எங்கள் டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் சொல்லுங்கள், நான் அப்ளை பண்ண டிஸ்ட்ரிக்ட் சொல்லுங்கன்னு சொன்னால் நோ யூஸே கிடையாது. நீங்கள் பார்க்குற கான்டாக்ட் நம்பர் இங்கே பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ், அதாவது அப்ளிகேஷன் நம்பரு அண்டு அப்ளை பண்ண டேட்டை மட்டும் அனுப்பி வைங்க. வீடியோ போட ரெடியாக இருக்கும். தேங்க்யூ.